ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். ஸோ இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்பில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். அதாவது மளிகை பொருளாக இருந்து எல்லா இந்த கிச்சன் ஐட்டம்ஸு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பர்சனல் கேர், ஷாம்பு, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்க முடியும். அது போக இதில் வந்துட்டு நிறைய ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ரேட்டும் ரொம்ப நார்மலாக இல்லை, ரொம்ப லோவாகவே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்துட்டு அதாவது ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டெலிவரினால் நம்ம வந்துட்டு ஒரு 1 வீக்கில் நீங்கள் இப்போ ஆர்டர் கொடுக்குறீங்களா 7 டேஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு ஹோமுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி நல்ல இது இருக்குது. அதேமாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்ல மாதிரி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பைமோட் ஆப் வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. பைமோட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே பைமோட் இ-ஷாப்பிங்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்தோடனே உள்ளே வந்தோடனே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. என் நம்பர் போட்டு நான் வந்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே ஓடிபி இதில் வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆனோன்னா லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இது வந்துட்டு இங்கே வெல்கம் கிட்டுன்றது வந்துட்டு நம்ம இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக இது மூலிமா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர் வரும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது எத்தனை டேஸில் ரிசீவ் ஆகுங்கிறது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது போக கமிஷன் அந்த பேஸ்லலாம் வரும். நம்ம வாலெட்டில் இந்த கேட்டகரிஸ் மை ஆர்டரு நம்ம வாலெட்டில் பார்த்தோம்னா நீங்கள் லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இது மூலிமா ரெஃபர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைமோட் இ-ஷாப்பிங் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் சரி, எந்த ஊரில் இருக்கிறவங்களுக்காகவும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நம்ம கடையில் வாங்குறது கட்டிலும் இதில் வந்துட்டு ரொம்பவே குவாலிட்டியாகவும் அது போக சீக்கிரமாகவும் டெலிவரி பண்ணிடுவாங்க. ரேட்டும் வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. முந்தின வீடியோவில் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிற கேள்வியோடு நிறுத்தியிருந்தோம். அப்போ அந்த டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பேச போகிறோம். அப்போ டெஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறத யோசிப்போம். கேள்விப்பட்டிருக்கோம் தானே. டெஸ்ட் அப்படிங்கிறது தேர்வுங்கிறது நம்ம +2 ஸ்கூலில் படித்தது தான். நம்ம ஸ்கூல்லலாம் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ டெஸ்ட்டுன்னா என்ன? டெஸ்ட்டுங்கிறது நமக்கு பாடம் நடத்தி முடிச்சுட்டாங்க. பாடம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் 100 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த 100 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ மார்க் வாங்குகிறோம், நம்ம 80 மார்க் வாங்குகிறோமா, நம்ம 90 மார்க் வாங்குகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து எவ்வளோ மார்க் வாங்குகிறோங்கிறத சொல்கிறோம். அப்போது டீச்சருடைய எக்ஸ்பெக்டேஷன், அவரோட எக்ஸ்பெக்டேஷன் 100 மார்க், அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் 100 மார்க். அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவர் மார்க் போட்டு கையில் கொடுத்துட்றாரு. அவர் பரிச்சை வைக்கிறாரு, அவர் 100 மார்க் எதிர்பார்க்குறாரு. இந்த 100க்கு நீங்கள் இனி 90% ஃபுல்ஃபில் பண்ணினீங்க, இல்லை இந்த 100க்கு நீங்கள் இனி 80% தான் ஃபுல்ஃபில் பண்ணினீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை தானே நம்ம டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே டெஸ்ட்டு தான் இங்கேயும் டெஸ்டிங் அப்படிங்கிறதுலையும். அதாவது டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, டெஸ்டிங் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் டெஸ்டிங். நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற டெவலப்டு சாஃப்ட்வேர் எக்ஸ்பெக்டேஷனை எவ்வளோ தூரம் பூர்த்தி செய்யுது அப்படிங்கிறது தான். அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஸ்கூலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டீச்சர், இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கஸ்டமர். அப்போது கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அந்த கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷனை எவ்வளோ தூரம் நம்ம உருவாக்கி இருக்கிற சாஃப்ட்வேர் பூர்த்தி பண்ணுது, அது 100% பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோள். அந்த 100% பூர்த்தி பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்க்கறது தான் டெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ டெஸ்டிங் அப்படின்னா என்ன சொல்லலாம்? வெரிஃபையிங் ஆர் செக்கிங், வெரிஃபையிங் ஆர் செக்கிங் ஆர் ஆர் வி மீட்டிங் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாமா? கஸ்டமருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுறது தான் டெஸ்டிங், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் கஸ்டமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இப்போ நமக்கு டெஸ்டிங்னா என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். இதுக்கு முந்தின வீடியோவில் வெப் அப்ளிகேஷன் பற்றியும் பேசியிருந்தோம், விண்டோஸ் அப்ளிகேஷன் பற்றியும் பேசியிருந்தோம். அந்த இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேரையும் வெப் அப்ளிகேஷனையும் இப்போ எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.